ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பதிவில் 3 இடங்களில் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே வசிப்பாராம். இந்த இடத்துல வசிக்கிறவங்களுக்கு எப்பவுமே பணக்கஷ்டமே வராதாம். அந்த 3 இடம் யார், அந்த 3 இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த பதிவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தணும் அப்படின்னா, வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நமக்கு பணம் தேவை. இந்த நிதி நிலையை சரி பண்ணுபவர் யார் அப்படின்னா மகாலட்சுமி தாயார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே ஒரே இடத்தில் வைத்திருப்பது கஷ்டம். மகாலட்சுமி தாயார் அதாவது ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்தமான இடம் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தங்குவார், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார், நகர்ந்து விடுவார். அவரை அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் ஒரே இடத்தில் அமர வைக்க முடியாது. அப்படிப்பட்டவர் தான் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மகாலட்சுமியை யார் யாரெல்லாம் எப்படி குணாதிசயம் கொண்டால் எப்படிப்பட்டவர்களிடம் மகாலட்சுமி தாயார் மனமிறங்கி மனமுகர்ந்து தங்குவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயார் வசிக்கும் இடத்தை பற்றி சொல்லலாம். இவங்க செல்வத்திற்கு அதிபதின்னு தெரியும். இவங்க இருக்கிற வீட்டில் வறுமை அப்படின்றதே இருக்காது. மகாலட்சுமி தாயார் வசிக்கும் இடத்துல எப்பவும் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கும். இப்போ அவங்க எந்தெந்த வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, புத்திசாலிகள் உள்ள வீடு. இப்போது சிலர் முட்டாளாக இருப்பாங்க, சிலர் புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் புத்திசாலி போல நடிப்பாங்க. இந்த மாதிரி நல்லொழுக்கம் உள்ள மகாலட்சுமி தாயாரை மதிக்கிற நல்லவர்கள் வீட்டில், முட்டாள்களின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காத வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதே மாதிரி அறிவுள்ள ஒருவரின் அறிவுரையை தாராளமாக்கி அவர் சரியான பாதையில் தனது இலக்கை அடையும் நபருக்கு மகாலட்சுமி தாயார் கூடவே இருப்பாங்க. அவருக்கு எப்பவும் மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அந்த இடத்த விட்டு மகாலட்சுமி தாயார் நகரமாட்டாங்க. அடுத்து, தானியம் நிறைந்திருக்கும் வீடு. எந்த வீட்டில் தானிய களஞ்சியங்கள் தானியங்கள் தீராமல் நிறைஞ்சிருக்கோ அந்த வீட்டில் அன்னபூரணி மற்றும் மகாலட்சுமி தேவியார் அவங்களுடைய அருள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அதனால தான் வீட்டில் தானிய களஞ்சியத்தெல்லாம் முழுமையாக வச்சுக்கோங்க, டப்பாவெல்லாம் துடைக்காதீங்க, எல்லாத்துலேயும் எப்பவும் ஃபில் பண்ணி வைங்க, தானிய தட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அதோட கோபம் இருக்கக்கூடாது. யாரையும் அவமானப்படுத்தாதீர்கள். கோபப்பட்டால் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காது. பணக்காரனை கூட ஏழையாக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த தானியத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தானியத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் மகாலட்சுமி தாயாருக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு பிற்காலத்தில் செல்வமும் தானியமும் இருக்காமல் பண்ணிடுவாங்க. அதனால் கோபப்படாதீங்க. தானியத்தெல்லாம் வீட்டில் எல்லா உங்களுக்கு தேவையானது டப்பா ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைங்க. எப்பவும் நிறைஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 3வது, மகிழ்ச்சியான குடும்பம். ஒரு குடும்பம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், அமைதி நிலவணும். எப்பவுமே குடும்பத்தில் பரஸ்பர அன்பு நிலவ வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டும். அத்தகைய வீடுகளில் பணத்திற்கு எந்த பற்றாக்குறையும் இருக்காது. செல்வ செழிப்பு நிலவும். மகிழ்ச்சிக்கு மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டத்திற்கும் மகாலட்சுமி தாயார் காரணமாவாங்க. கணவன் மனைவி இடையே அதாவது அன்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்குள் அன்பில்லாமல் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் போட்டுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க.
விரும்பி வரமாட்டாங்க. அவங்க எந்த வீட்டில் இருப்பாங்க? அன்பும் நல்லிணக்கமும் நிறைந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டை தான் அவங்க விரும்பி வருவாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கும் கணவன் மனைவிக்கும் இடையே அன்பு இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனைகள் வராது. அத்தகைய வீட்டில்தான் நிறைய அமைதி இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் தான் லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் வாசம் செய்வாங்க. அதனால் லக்ஷ்மி தேவியின் ஆசையை பெற வேண்டும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நம்ம கோபப்படக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, நல்லொழுக்கம் நிறைந்தவங்களாக இருக்கணும். அதோட தெய்வ நம்பிக்கை இருக்கணும். தானியங்கள், அன்னபூரணி, அதாவது அரிசி, இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, சாப்பாடு, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உணவுப் பொருட்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட பணத்தை முறையாக கையாள வேண்டும். அப்படிப்பட்ட அறிவு, ஞானம் நமக்கு வேண்டும். நல்ல குணம் வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். இந்த கிராஸ் ரூட்டில் போகிற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க, குறுக்கு வழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வழியிலெல்லாம் போனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மகாலட்சுமி தாயார் தங்கவே மாட்டாங்க. என்ன தான் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதிலேருந்து அந்த மாதிரி பேட் ஹேபிட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. ஸோ பணத்தை முறையாக கையாளுவதனால் நமக்கு நமக்கு நல்ல குணம் வேண்டும், நல்ல அறிவு வேண்டும், நல்ல நன்னடத்தை வேண்டும். இந்த மாதிரி இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் தங்குவாங்க. வீட்டில் செல்வம் நீண்ட காலம் நிலைக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் செல்வம் நீண்ட காலம் நிலைக்கவே நிலைக்காது. அவங்க இன்றைக்கி பணக்காராக இருக்கலாம், ஆனால் எப்படிப்பட்ட பணக்காரனையும் ஏழையாக்கி விடுவாங்க. அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. பணம் வேணும் அப்படின்றவங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவர் தனது குணத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும். லக்ஷ்மி தேவி ஒருபோதும் கோபமான நபரிடம் நிற்க மாட்டார். யாரையும் அவமதிக்கக்கூடாது. மற்றவர்களை அவமானப்படுத்துபவர்களுக்கு, அப்படிப்பட்ட உணர்வுகள் உள்ளவருக்கு வாழ்க்கையில் எப்பவும் துரதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும். மகாலட்சுமி தாயார் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி தாயார் விரும்பி வந்து தங்குவாங்க. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.